ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் உங்கள் தோழி லதா பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம், இதை சொல்லாமா வேணாமா எனக்கு தெரியல, சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அதுவும் புரியல, ஏன்னா இந்த பொண்ணு இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் பேசலாமா வேணாமா, இருந்தாலும் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டேங்க, சொன்னால் தான் நல்லது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். இந்த காய்கறி இருக்குல்ல, அதாவது இந்த முருங்கைக்காய் இருக்குல்ல, வேறு ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது கேளுங்க. இந்த முருங்கைக்காய் வந்து இந்த சீசனில், அதாவது இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே அதிகமாக விளையும். எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இந்த ட்ரீ வச்சுருப்போம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்ன பண்ணார், அவர் வீட்டில் நிறைய காய்கள் காய்ச்சது, அதை தான் மட்டும் எடுத்துக்காமல், சில பேர் அப்படி பண்ணுவாங்க, எல்லாரும் முழிக்கிறது நேரத்துக்கு முன்னாடியே அதை பறிக்காத மாதிரியே அப்படியே மறைமுகமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மரத்தில் இருக்க எல்லா காய்கறிகளையும் பறிச்சுட்டு தன் தெருக்களில் இருக்கக்கூடிய தனக்கு தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ரெண்டாக அதை பகிர்ந்து கொடுத்துட்றாரு. ஈவன் எங்கள் வீட்டுக்கும் கொண்டு வந்து கொடுத்தார். அது எப்படி இவ்வளோ பெரிய மனசு இவருக்கு வந்தது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம்ல, ஐயமிட்டு உண் அப்படின்னு. அப்போ ஐயம்னா என்ன அர்த்தம்னு யோசித்து பார்த்தேன். ஐயம்னா பயமா இல்லை சந்தேகமா? ஐயம் அப்படின்னா ஒருத்தர் கேட்காமலே செய்கிறது, எனக்கு தாப்பா அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் போய் கொடுத்துட்றது, இதுதான் ஐயமிட்டு உண். படித்ததை நம்ம இந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நம்ம எல்லா நேரத்துலையும் இதை பயன்படுத்தலாமா? ஐயமிட்டு உண். நீங்கள் வீட்டில் மாம்பழம் வெட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தான் கட் பண்ணுறீங்க, யாரும் உங்ககிட்ட கேட்கல, இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு சாப்பிடுங்களேன், உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். எப்பா யாரையும் பார்க்க வச்சு நம்ம சாப்பிடல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எழும். இப்போ நீங்கள் ஒரு இளநீர் வெட்டிகிட்ருக்கீங்க, ஒரு 2 காய் வெட்டுறீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் கூட ஆளுக்கு ஒரு மடக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு திருப்தியை கொடுக்கும். யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிட்றத விட கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அந்த வித்தியாசம் உங்கள் மனசை ரொம்பவே நெகிழ வைக்கும். இதை தான் நம்ம ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு மாறி இருக்கு, நீங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. காய்கறிகளில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது கீரை வகைகள் தான். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.